அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு உயர்ந்த அர்த்தத்தை பாடவல்ல நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். இந்த அர்த்த விசேஷங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு அர்த்த விசேஷம் இந்த 19வது பாசுரம், இன்றைய பாசுரம் குத்துவிளக்கிரிய என்கிற பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கு தனியன்கள், அதாவது முதலிலே வாழ்த்து செயல்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே பராசரபட்டர் அருளி செய்த தனியன் நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசர சிரசித்தம் என்று ஒரு தனியன் அமைந்திருக்கிறதே, பராசரபட்டர் அருளி செய்த தனியன். அதிலே நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்திய என்கிற வார்த்தை இந்த பாசுரத்தினுடைய கருத்தை, இந்த பாசுரத்தை நினைவிலே கொண்டுதான் அந்த தனியனை அந்த பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்தார் என்ன பெரியவர்கள் காட்டுகிறார்கள். என்ன பெரிய கருத்து இந்த பாசுரத்திலே அப்படி இருக்கிறது என்னால், ஒரு அடியவர் என்று நாம் போய் எம்பெருமான் முன்னால் நின்னால் பிராட்டியினுடைய புருஷகாரத்தை முன்னிட்டு அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பாகவதர்களை எல்லாம் முன்னிட்டு கொண்டு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை போய் நாம் பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு காரியம் செய்வதற்காக எம்பெருமானும் பிராட்டியும் போட்டி போட்டுக்கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்று அப்படி போட்டி போட்டுக்கொண்டு ஒரு அடியவருக்காக காரியங்களை செய்வார்கள் என்கிற உயர்ந்த கருத்துதான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோரெம்பாவாய். நப்பினை பிராட்டியை 18வது பாசுரத்திலே எழுப்பினார்கள். இங்கே அந்த உள்ளே சயனித்திருக்கக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கிறது என்னால், நப்பினை பிராட்டியும் கண்ணபிரானும் ஏகாந்தமாக சயனித்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி சயனித்து கொண்டிருக்கிறார்கள் என்னால், நப்பினை பிராட்டி அவள் சயனித்து கொண்டிருக்கிறாள், அவள் மீது கண்ணபிரான் அவள் மீது சயனித்து கொண்டு கண்ணபிரான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அதுதான் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா. இன்னும் நப்பின்னையினுடைய திருமுலை தடங்களின் மீது தன்னுடைய திருமார்பை வைத்து கொண்டு கண்ணபிரான் உறங்கிக் கொண்டிருக்கிறான். வெளியிலிருந்து இவர்கள் பார்க்கக்கூடிய காட்சியை அப்படியே வர்ணிக்கிறார்கள். எனவே நமக்கு இங்கே என்ன தோன்றும், ஐயோ இப்படி ஒரு விரசமான காட்சியையா திருப்பாவை வர்ணிக்கிறது, ஆண்டாள் இப்படி போய் வர்ணிக்கிறாளே, இது என்ன என்று நமக்கே தோன்றும். இதை இப்போ நிறைய பேர் இங்கே வெளியில் இருப்பவர்கள் இதனுடைய அர்த்தம் புரியாமல் இந்த பாசுரத்திலே ஒரு தாழ்ந்த கருத்து இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் வீண் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பலர் செய்கிறார்கள். ஆனால் இதில் உள்ள இதனுடைய அர்த்தத்தை பார்த்தால்தான், ஆச்சாரியர்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால்தான் இது எவ்வளவு உயர்ந்த அர்த்தம் என்று நமக்கு தெரியும். இந்த அர்த்தத்தை நாம் முதலிலே பார்த்து விடுவோம். உந்துமதகளித்தன் என்கிற 18வது பாசுரத்திலே நப்பினை பிராட்டியை எழுப்பினார்கள். சரி, நம்ம எழுப்பி விட்டார்கள், நாம் புருஷகார பூத்தையாச்சே, அதனால் நாம் போய் இவர்களுக்கு கதவை திறப்போம் என்று நப்பினை பிராட்டி புறப்பட்டாளாம். ஆனால் கண்ணபிரான் என்ன சொல்கிறான் என்னால், அம்மா என்னை தான் முதலிலே எழுப்பினார்கள், 17வது பாசுரத்திலேயே என்னை எழுப்பிவிட்டார்கள், அதனால் இவர்களுக்கு கதவை திறக்க வேண்டிய காரியத்தை நாம் தான் செய்ய போகிறேன், நீ போகக்கூடாது, நான் போகப் போகிறேன் என்று கண்ணபிரான் புறப்பட்டானான். உடனே நப்பினை பிராட்டி சொன்னாள், அப்பா உன்னைத்தான் முதலிலே எழுப்பினார்கள், ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஆனால் உன்னை எழுப்பின பொழுதே நீ சென்று இருக்க வேண்டும், அப்பொழுது நீ போகாமல் இப்பொழுது நீ விட்டுவிட்டாய், உன்னுடைய ஒரு
வரிசை முடிந்து விட்டது, உனக்கு அவர்கள் கொடுத்த ஒரு காலம் முடிந்து விட்டது. ஒன்று 17வது பாட்டில் எழுப்பினால் அப்பொழுதே நீ சென்றிருக்க வேண்டும், நீ விட்டு விட்டாய். இப்போ 18வது பாட்டிலே என்ன எழுப்பினார்கள், அதனால் நான் தான் இப்பொழுது செல்லப் போகிறேன் என்ன அவனை கீழே தள்ளி இவள் புறப்பட்டாளாம். உடனே எம்பெருமான் சொன்னான், என்னம்மா நீ மறந்து விட்டாயா நீ யார் என்பது? புருஷகாரம் பண்ணுவது தான் உன்னுடைய கடமை, அதுதான் உன்னுடைய சொரூபமே தவிர காரியம் செய்வது அது என்னுடைய காரியம், அது நான் தான் அதை செய்வேன், அது நீ மறந்து விட்டாய் போலும் என்று சொன்னார். உடனே நப்பினை பிராட்டி சொன்னாள், ஆமாம் எனக்கு நன்றாக தெரியும், நான் மறக்கவில்லை. அது ஏதோ உயர்ந்த ஒரு காரியம், அடியவருக்கு மோட்சம் அளிக்கணும்னு சொன்னால் அப்போ புருஷகாரத்தோடு நான் நின்று விடுவேன். அந்த காரியத்தை செய்வது உன்னுடைய வேலை என்று நன்றாக தெரியும். ஆனால் இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே, கதவை திறக்க வேண்டிய காரியம்தானே, இது நீ பண்ணா என்ன நான் பண்ணா என்ன, நான் தான் பண்ணுவேன் என்று அவள் புறப்பட்டாளாம். உடனே கண்ணபிரானை கீழே தள்ளி இவள் புறப்படுகிறாள். உடனே கண்ணபிரான் என்ன செய்கிறான், அது மோட்சமளிக்கிற காரியமோ அல்லது கதவை திறக்கிற காரியமோ, காரியம் பண்ணுறது என்பது என்னுடைய வேலை, நான் தான் பண்ணுவேன், நான் தான் எல்லோருக்கும் உபாயமாக இருந்து அவர்களுடைய காரியத்தை தலை கட்டி கொடுப்பேன், அதனால் நான் தான் செல்லப் போகிறேன் என்று மறுபடியும் அவளை கீழே தள்ளி இவன் புறப்பட பார்க்கிறான். இந்த காட்சியைத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தால் அத்தனை ஆனந்தம் இவர்களுக்கு. என்ன, ஒரு அடியவன் வந்து விட்டான், வாசலிலே வந்து நின்று விட்டான் என்னால் அவருக்கு காரியம் செய்வதிலே நான் முந்தி நீன் முந்தி என்று பிராட்டியும் பெருமாளும் போட்டி போட்டு கொண்டு இப்படி வருகிறார்களே, இப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள், இந்த சேர்த்தியை நாம் பற்றி இருக்கிறோமே என்று இவர்களுக்கு அத்தனை ஆனந்தம். அதை அப்படியே வர்ணிக்கிறார்கள். இப்பொழுது நாம் நினைத்து பார்க்கணும், இந்த பாசுரத்திலே உண்மையாகவே விரசமான அர்த்தம் இருக்கிறதா இல்லை உயர்ந்த அர்த்தம் இருக்கிறதா என்னால் இனிமேல் விரசமான அர்த்தம் என்று நாம் யோசிக்க கூட முடியாது. அதனால்தான் இந்த பாசுரத்திலே தான் உயர்ந்த அர்த்தம் இருக்கிறது என்பதனால்தான் இந்த பாசுரத்தினுடைய கருத்தை உட்கொண்டு நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்திய, நீளையினுடைய அந்த திருமுலை தடங்கள் மேல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணனை எழுப்பினார்கள். எழுப்பி ஸ்வம் பாரார்த்தியம் அத்தியாபயந்தி என்ன, அது சித்தம் திருகாலே என்கிற பாசுரத்திலே வரப்போகிறது. அந்த சமயத்திலே அனுபவிப்போம். இந்த பாசுரத்திலே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் என்று கண்ணபிரானை பார்த்து சொல்கிறார்கள். அப்பா கண்ணபிரானே, நீ எப்படி இருக்கிறாய், நீ இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது என்னால் குத்து விளக்கெரிய, மங்களார்த்தமாக எல்லா பக்கத்திலேயும் குத்து விளக்கு எரிகின்றன. கோட்டுக்கால் கட்டில் மேல், பெரிய ராஜபத்னியாகையாலே வீரமான கட்டிலே படுத்தால்தான் அவளுக்கு உறக்கம் வருமா. இது என்ன கோடு, யானையினுடைய தந்தத்தால் ஆன ஒரு கட்டில். இல்லை என்னால் நப்பினையை மணந்து கொள்வதற்காக 7 எருதுகளை அடக்கினானே, அந்த எருதுகளுடைய கோட்டினாலே பண்ணின ஒரு கட்டில் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இந்த கட்டில் எப்படி இருக்கிறது, மெத்தென்ற பஞ்சசயனம். ஒரு மெத்தை என்று இருந்தால் அதற்கு 5 லட்சணங்கள் சொல்லுவார்கள். அது மென்மையாக இருக்க வேண்டும், குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், விசாலமாக இருக்க வேண்டும், என்னெல்லாம் வெண்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதில் மென்மையே ரொம்ப மிக முக்கியமான ஒரு இருக்க வேண்டிய தன்மை என்பதனால் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை. நப்பின்னைன்னு சொன்னாலே பின்னழகு படைத்தவள், கூந்தல் அழகு, அதனால் கொத்து கொத்தாக புஷ்பங்கள் அலர்கின்ற கூந்தலை உடைய நப்பின்னை, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை. அந்த நப்பின்னை கொங்கை மேல் தன்னுடைய திருமார்பை வைத்து கொண்டிருக்கிறான். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். என்ன இப்போ என்ன நடக்கிறது என்னால், அந்த நப்பின்னையை எழுந்து விட முடியாமல் அவள் மீது கண்ணன் அவளை அமர்த்தி கொண்டு அவன் உறங்கி கொண்டிருக்கிறான். நப்பினை என்ன செய்கிறாள் என்னால், அவன் வாய் திறந்து வார்த்தை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வாயை மூடிக்கொண்டு இப்போது நீ எப்படி பேசுகிறாய் பார்த்து விடுகிறேன் என்ன அவள் செய்கிறாளாம். எல்லாம் ஒரு அழகான ஒரு விளையாட்டு. அடியவர்களுக்காக எப்படி காரியம் செய்வது என்று இருவரும் போட்டி போட்டு கொள்கிறாள். மலர்மார்பா வாய் திறவாய் என்ன, மலர்மார்பா வாய் திறவாய் என்று இந்த கண்ணபிரானை வாயை திறந்து ஒரு வார்த்தை எங்களுக்காக சொல்லக்கூடாதா என்று சொன்னார்கள். ஆனால் நிலைமையை பார்த்து விட்டார்கள். தப்பினை தான் அவனை வாய் திறக்க ஒட்டாமல் கஞ்சாடை காட்டி அவனை வாயடைத்து அவள் பண்ணிவிட்டாள். அவள் கண் அசைத்தால்தான் என் வாயை திறக்க முடியும். அவள் கண் அசைக்கவில்லை. அவள் வாயை நீ திறக்கக்கூடாது என்று கஞ்சாடையிலே சொல்லிவிட்டாள். கையெடுத்து கொண்டு வாயை மூட வேண்டும் கூட அவசியமில்லை, கண்ணாலே காட்டினாலே போதும், அவள் பண்ணிவிட்டாள். உடனே நப்பினையை பார்த்து சொல்கிறார்கள், எழுப்புகிறார்கள். மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மன ஆளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான்
நப்பினுடைய கண்ணழகை வர்ணிக்கிறார்கள். அவளுடைய கண்ணழகு எப்படி இருக்கிறது என்னால் மை தடம் கண்ணினாய், நன்றாக மை நன்றாக பரவி இருக்கிறது அவளுடைய கண்களிலே. மைத்தடம் அப்படியே இருக்கிறது. மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். ஐயோ, இத்தனை நேரம் நாங்கள் கண்ணபிரானை எழுப்பு கொண்டு இருக்கிறோமே. அதிகாலையிலே எழுந்திருந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் எழுப்பி என்ன நித்தியசூரிகள் அதாவது அந்த துவாரபாலகர்களிடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு நந்தகோபன், யசோதை, நம்பி மூத்த பிரான் எல்லாரையும் எழுப்பிக்கொண்டு உன்னையும் நேற்றைய பாசுரத்திலே எழுப்பினோம். இப்பொழுது கண்ணனை எழுப்ப வேண்டியதுதான் எங்களுடைய வேலை. இந்த கடைசி சமயத்தில் வரும்பொழுது அதற்கு தடையாக நீயே நிற்கிறாய். எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், ஏனம்மான் இப்படி செய்கிறாய்? எங்களோடு கண்ணனை சேர்த்து வைக்க வேண்டிய நீ போய் அவனை இப்படி தடுக்கிறாயே, இது என்ன? இது எங்களுக்கு புரியவில்லையே என்ன அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்து விட்டது? எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் பிரிவாத்தகில்லாயால். ஓஹோ, உன்னால் கண்ணபிரானுடைய பிரிவை பொறுத்திருக்க முடியாது. இப்போ கண்ணபிரான் எழுந்து விட்டான். எழுந்து வந்து கதவை திறந்து விடுகிறான். வந்து மறுபடியும் உன்னிடத்தில் வருகிறான் என்னால் ஒரு 2 நிமிடங்கள் அதற்கு ஆகுமே. அந்த 2 நிமிடங்களுடைய பிரிவு கூட உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எத்தனை போதும் எத்தனை துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால். ஆஹா, என் ஆள் என்ன ஆச்சரியமான அந்த ஆச்சரியத்தை தெரிவிக்கிறார்கள். இதுதான் உண்மையான காரணமா? இது உண்மையான காரணம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது தத்துவம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் தகவு அன்று, நீ செய்யக்கூடிய காரியம் அன்று. நீ எப்படிப்பட்டவள்? புருஷகாரத்துக்கென்றே இருப்பவள் நீ. எங்களை என்ன கண்ணபிரானோடு சேர்க்க வேண்டிய நீ போய் இப்பொழுது என்ன செய்கிறாய்? எங்களோடு அவன் சேர விடாமல் நீ தடுக்கிறாய். என் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்று தகவு. ஐயோ, நீ செய்வது உன்னுடைய ஸ்வபாவத்துக்கும் சேராது, ஸ்வரூபத்திற்கும் சேராது என்று சொல்லி நப்பின்னை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து இந்த 19வது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். அடுத்த 20வது பாசுரத்திலேயும் மறுபடியும் கண்ணபிரானையும் நப்பின்னை பிராட்டியும் எழுப்பப் போகிறார்கள். அதை நாளைய தினம் அனுபவிப்போம். இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் தொண்டை நாட்டிலே நம்முடைய சென்னை மாநகருக்கு மிகவும் அருகிலே இருக்கக்கூடிய திரியிடவெந்தை என்கிற திவ்ய தேசம். பல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். எம்பெருமான் வராகப் பெருமானாக ஞானப்பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை என்று வராக நாயனாராக அவன் எழுந்தருள் இருக்கிறான். அந்த இடவெந்தை என்னால் என்ன அர்த்தம்? வராகப் பெருமாள் பூமி பிராட்டிக்கு ஆபத்து வந்த பொழுது அவளை இந்த அண்ட பித்தியிலிருந்து இடந்தெடுத்து தன்னுடைய இந்த மடி மீது அமர்த்தி கொண்டு அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோலம். அந்த மற்ற இடத்துல பெருமாளை சேவித்தோன்னா பெருமாள் தனியாக இருப்பார், தாயார் தனியாக இருப்பார், ஸ்ரீதேவி இந்த பக்கம், பூமாதேவி இந்த பக்கம்னு இருப்பார். ஆனால் இந்த திவ்யதேசத்தில் போய் நாம் பெருமாளை சேவித்தோமானால் எப்படி இருப்பார்? பெருமாள் தனியாக, தாயார் தனியாக கிடையாது. பெருமாளுடைய மடியிலேயே தாயார் இருப்பாள். அந்த பெருமாளும் மற்ற எங்கேயும் பார்க்காமல் தாயாருடைய திருமுக மண்டலத்தையே பார்த்து கொண்டு இடவெந்தை இடது பக்கம் தாயாரை வைத்து கொண்டு தன்னுடைய முகத்தை இப்படி திருப்பி கொண்டு தாயாரையே அவர் பார்த்து கொண்டிருப்பார். இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும் என்னால் இந்த பாசுரமும் அப்படித்தானே இருந்தது. நப்பின்னை பிராட்டி கண்ணனையே பார்த்து கொண்டிருக்கிறாள், கண்ணன் நப்பின்னை பிராட்டியே பார்த்து கொண்டிருக்கிறாள். அவருடைய வைத்து கிடந்த அதாவது நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா என்று மங்களாசாசனம் செய்தார்கள். அங்கேயும் எம்பெருமான் எப்படி சேவை சாதிக்கிறார் என்னால் அப்படியே ரொம்ப ஆறத் தழுவி கொண்டு அவளுடைய திருமுலை தடங்கள் மேல் தன்னுடைய திருமுகத்தை வைத்து கொண்டு இவர் அவளை பார்த்து கொண்டிருக்கிறாள், அவள் இவளையே பார்த்து கொண்டிருக்கிறாள். இருவருமாக சேர்ந்து அங்கே வருகின்ற அடியவரை பார்த்து கடாட்சித்து அருள் புரிகிறார்கள் என்பதுதான் அந்த திவ்யதேசத்தில் எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய ஒரு திருக்கோலம். அந்த திருக்கோலமும் இந்த பாசுரமும் ரொம்ப ஒத்து இருப்பதனாலே அந்த திவ்யதேசம் திருவிடவந்தை நித்திய கல்யாண பெருமாள் என்று சொல்கிறோமே, அந்த திருமால் மிகவும் பிரார்த்தனை ஸ்தலம். பல பேர் விவாகமாகாதவர்கள் கல்யாணமாக வேண்டும் என்னால் அந்த எம்பெருமானை சேவித்து விட்டு வருகிறார்கள். அதற்கெல்லாம் பல பல புராணங்கள் கதைகள் உண்டு. அந்த திவ்யதேசம்தான் இன்ற பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி நிர்வகித்து காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.